அனைவருக்கும் வணக்கம். எம்பிபி. ஸோ எம்பிபி அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பைபாஸ் பிரேக்கர்னுவாங்க. சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, மெயின்டெனன்ஸ் பைபாஸ் சுவிட்சுன்னுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, இப்போ ஒரு யூபிஎஸ் சிஸ்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யூபிஎஸ் சிஸ்டத்தில் உங்களுக்கு தெரியும் ஸ்டாட்டிக் பைபாஸ் சுவிட்ச் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் பைபாஸ்ன்றது உங்களுக்கு யூபிஎஸ்சில் ஏதாவது இஷ்யூ ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து யூபிஎஸோடைய இன்வெர்ட்டரில் ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்களுடைய ரா பவரை வந்து டைரெக்டாக உங்களுடைய அவுட்புட் லோடுக்கு கொடுப்பாங்க. இன்கேஸ் யூபிஎஸ்ஸே வந்து ஷட் டவுன் பண்ணணும், யூபிஎஸ்ஸே ஷட் டவுன் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்ற சுச்சுவேஷனில், ஆனால் லோடுக்கு வந்து எந்த வித இன்ட்ரப்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் இவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெயின்டெனன்ஸ் பைபாஸ் சுவிட்ச் இருந்தது, மெயின்டெனன்ஸ் பைபாஸ் பிரேக்கர் இருந்தது அப்படின்னா, இந்த லோடை வந்து அப்படியே வித்தவுட் எனி இன்ட்ரப்ஷன் மூலிமா நம்ம பண்ணிக்கலாம். அதாவது எப்படின்னா, முதல்ல யூபிஎஸ் பவரை வந்து ஸ்டாட்டிக் பைபாஸ் போகணும், ஸ்டாட்டிக் பைபாஸ்லேருந்து மெயின்டெனன்ஸ் பைபாஸ் போட்டு வித்தவுட் இன்ட்ரப்ஷன் நீங்கள் பவரை வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதை சேஞ்ச் ஓவரே இல்லாமல், எதுவுமே இன்ட்ரப்ஷன் இல்லாமல் சேஞ்ச் ஓவர் மாற்ற முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த மெயின்டெனன்ஸ் பைபாஸ் சுவிட்ச், மெயின்டெனன்ஸ் பைபாஸ் பிரேக்கர் வந்து யூஸ் ஆகுது. இதை பற்றி இன்னும் நல்லா டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டீட்டெயிலாக இதை பற்றி இன்னும் டிஸ்கஸ் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.